ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளவர்ஸ் தாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனால், அங்கே போகும்போது நிறையா செடிகள் இருந்தது. இன்டோர் பிளான்ஸும் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு பொக்கே மெத்தட்ஸ்லேயும் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக எனக்கு செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பார்க்கும்போது அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்ததை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோஸ் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே இன்டோர் பிளான்ஸுங்க. நிறையா இருந்தது. நான் இப்போதைக்கு எதுவும் வாங்கலை, ஊருக்கு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ளவர்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ரேட்டுன்னு பார்த்தோன்னா ஹை லெவல் ரேட்ஸ் தாங்க. எதுவுமே கொஞ்சம் கூட சீப்புன்னு சொல்லிட்டே இங்கே சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா கலக்கலாக இருந்தது. எனக்கு எப்போதுமே பூக்கள்னாலும் பிடிக்கும், செடிகள்னாலும் பிடிக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாடா, நான் கொஞ்சம் நேரம் ஃப்ளவர்ஸோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே ஒரு சின்ன இடத்துல கூட காஞ்சி இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்னஸோடு இருந்துச்சு. நான் லைட்டாக தொட்டு பார்த்ததும் உண்டு, பட் ஆனால் ரொம்ப கை வைக்கலை. ஏன்னா அந்த பூக்கள் மேலே நம்ம கை வச்சோன்னா அந்த கை வைக்கும்போது பூக்களுடைய தன்மை மாறிடும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலோட்டமாக நின்று பார்த்தது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸில் மட்டும்தான் எனக்கே என்னை மீறி ஒரு ஆசை இருந்துச்சு. லைட்டாக தொட்டு பார்த்தேன். அந்த இதழ்கள் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் அந்த சாஃப்ட்னஸ்ங்கிறது இருக்கும். பட் ஆனால் அந்த வெயில் தன்மையோடு இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே கூலிங்கான கிளைமேட் அப்படிங்கிறனால ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த ஜில்லுப்பு தன்மையோட அந்த லுக்னஸோட எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அட்ராக்ஷனோட அவ்வளோ நல்லா இருந்தது. சாஃப்டாகவும் இருந்தது. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இழைகளும் ரொம்ப ஹார்டாக இல்லை, எல்லா இழைகளுமே கொஞ்சம் சாஃப்ட்னஸோட ஒரு மாதிரி நீட்னஸோடு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இது ஃபுல்லாகவே இன்டோர் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே சின்ன சின்ன மக்கில் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு கிளம்பும்போது இதுலேருந்து 10 செடி வாங்காமல் வரப்போகிறது கிடையாது, வாங்கிட்டு தான் வரப்போகிறோம். சரி, இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இதோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக அவங்களே வெளியில் வச்சும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம எப்படி கப்பில் வச்சு ரெடி பண்ணுவோமோ, செடிகளை வளர்த்து கொண்டு வருவோமோ, அதே மாதிரி அவங்களும் ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே அழகாக இருந்தது. அப்படி தூக்கிட்டு போயிடணும் போல் தோணிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம எப்படி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸும், இது இங்கே இருக்கக்கூடிய செடிகளை வாங்கிட்டு போய் நம்ம அங்கே எப்படி அந்த செடிகளை உருவாக்கணும். அதாவது இங்கே கிளைமேட்டுங்கிறது கூலிங்கான கிளைமேட், அங்கே நமக்கு வெயில் தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் செடிகளுக்கு எதுவும் தொந்தரவு வந்துடாமல் எப்படி நம்ம அதை ரெடி செய்யணும் அப்படிங்கிற
மெத்தட் தான் எனக்கு அந்த செகண்ட்ஸ் வந்து மனசில் தோணிக்கிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஆனால் நம்ம நம்ம இடத்துல வச்சு அதை எப்படி ரெடி பண்ணி கொண்டு வரணும், அந்த தாட் தான் எனக்கு அந்த செகண்ட்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த தாட் இருந்தாலும் என்னால் அதை மேனேஜ் பண்ணி அந்த பூக்களை கொண்டு வர முடியுங்கிறது இருந்தது. ஏன்னா நார்மலாக இன்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூலிங் இடத்துல உள்ள பிளான்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து கொஞ்சம் கூலிங் தன்மையோடு இருக்கக்கூடிய இடத்துல வச்சோன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நார்மலாக ரூமில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பெட்ரூம் அந்த மாதிரி வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஏசி போட்டு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கூலிங் உள்ள ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து அந்த மாதிரி இடத்துல வச்சு நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எனக்கு அந்த செகண்ட்ஸ் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம கிளம்பும் போது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே பாருங்களேன், இந்த இதில் இருக்கிறதெல்லாம் க்ரீன் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் ஃபேண்டா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. அதே மாதிரி அதுகளை தொட்டு பார்க்கும் போதும் அதனுடைய சாஃப்ட்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. நார்மலாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமந்தி பூனா கொஞ்சம் தொடும்போது சாஃப்ட்னஸும் இருக்கும், லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரமரப்பு தன்மையோடு இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இல்லை. இங்கே இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்ல சாஃப்ட்னஸோடு இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா அது தொடும்போது அந்த சாஃப்ட்னஸோடு இருக்கும்போது அப்படி தூக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற தன்மை தான் அந்த நேரம் தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. நிறைய பொக்கேவாக தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் ஃப்ளவர்ஸை விட இங்கே இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் சைஸும் பெரிய சைஸில் இருந்தது, திக்னஸ் இதழ்களோடையும் இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, நெக்ஸ்ட்டு சாஃப்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த லைக் கொடுக்கும்போது எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னையே என்கரேஜ் பண்ணுறதுக்கும் உள்ள சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேங்க. வாங்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வச்சுட்டு எப்படி நான் அதை ரெடி பண்ணுறேங்கிறதையும் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுட் ஐட்டம்ஸும் கார்டன் ஐட்டம்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸில் கொண்டு வரும்போது கார்டன் டிப்ஸும் நம்ம வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுவேன், ஃபுட்டுக்குள்ள டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இந்த இடத்துல உள்ள ஜார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு ஐட்டம்ஸும் பீங்கானில் தான் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இது ஃபுல்லாக கண்ணாடி ஐட்டம்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க, அதுவும் அழகாக இருந்தது. இது ஃபுல்லாகவே பீங்கானில் தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது வெறும் நார்மலாக சொன்னால் ஒரு தொட்டி மாதிரி மெத்தட்ஸில் மட்டும் இல்லை, கப் ஒவ்வொரு ஷேப்லேயும் இருந்துச்சு. அதாவது பஸ் ஷேப்பில் கூட ஐட்டம்ஸ் பண்ணி அந்த மாதிரி பீங்கானில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் போதே அழகாக இருந்தது. இந்த பூக்கள் பார்க்கும்போது அழகாக இருந்தது, எனக்கு வாங்கணுங்கிற ஆசையும் இருந்தது. கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வரும்போது நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். எப்படி வாங்கிட்டு வந்துட்டு அதை எப்படி க்ரோ பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இது என்னால் முடியும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடியதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக என்னால் உங்களோட சொல்ல முடியுது. இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்களேன், இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா டார்க் பிங்க் கலரில் இருந்தது, அந்த பிங்க் கலரோட ஒயிட் கலந்து வரும்போதும் அந்த க்ரீன் கலர்ஸ் கலந்து வரும்போதும் ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருந்தது.
நார்மலாக இங்கே ஷாப்ஸுன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியே போகும்போதே அந்த ரோடோட சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று பார்க்கவும் நமக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு நம்மளை மீறியே நம்ம நடந்து போயிடுற மாதிரி இருக்குது. இங்கே அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நான் வீடியோஸ் வந்து எடுக்கும்போது 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. நான் அதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷ வீடியோவாக தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நான் இங்கே பார்த்தேன். வீடியோ எடுத்ததும் உண்டு, அதே மாதிரி அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து ரசித்ததும் உண்டு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.